தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை கண்டிராத ஒரு மாபெரும் அதிகாரமய மாற்றம் 2026 தேர்தல் களத்தில் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா காலம் தொட்டு அதிமுகவின் முதுகெலும்பாக இருந்த தென் தமிழகத்தின் முக்குளத்தோர் பிம்பம் மாறி தற்போது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக வட தமிழகம் மற்றும் கொங்கு மண்டலத்தை நோக்கிய ஒரு புதிய அதிகார மையமாக உருவெடுத்துள்ளது. அதேபோல வன்னியர் ஓட்டுகளை கவருவதில் திமுகவும் சைலண்ட் ஆபரேஷனில் இறங்கியுள்ளது. இது குறித்து அலசுகிறது இந்த தொகுப்பு. ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு ஓபிஎஸ் மற்றும் சசிகலா தரப்பினர் ஓரங்கட்டப்பட்ட நிலையில் தற்போது நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளர் பட்டியல் ஒரு புதிய சாதிய சமன்பாட்டை காட்டுகிறது. மொத்தமுள்ள 167 வேட்பாளர்களில் இதுவரை இல்லாத அளவாக 32 இடங்களில் வன்னியர்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. இதற்கு அடுத்தபடியாக கொங்கு வேளாள கவுண்டர்களுக்கு 28 இடங்களும் முக்குளத்தோருக்கு 26 இடங்களும் வழங்கப்பட்டுள்ளன. முன்னதாக இருந்த தென் மாவட்டங்களின் இரட்டை இலை முழக்கம் இன்று வட தமிழகத்தின் வன்னியர் மற்றும் கொங்கு மண்டலத்தின் கவுண்டர் சமூகங்களின் அரசியல் அடையாளமாக மாறியுள்ளது. அதிமுக வன்னியர் வாக்குகளை மையப்படுத்தி காய்களை நகர்த்தும் அதே வேளையில் ஆளும் கட்சியான திமுக ஒரு தந்திரமான சைலண்ட் ஆபரேஷனை கையில் எடுத்துள்ளது. பாமக மற்றும் வேல்முருகனின் தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆகியவை இம்முறை திமுக கூட்டணியில் இல்லை. ஆனால் ராமதாஸை சமூக நீதி போராளி என புகழ்ந்து பேசி பாமக தொண்டர்களின் மனதை வெல்ல ஸ்டாலின் முயற்சிக்கிறார். அதேபோல CN ராமமூர்த்தியின் வன்னியர் கூட்டமைப்பு மற்றும் காடுவெட்டி குருவின் மகள் விருதாம்பிகை ஆகியோரின் ஆதரவை பெற்று பாமகவிற்கு மாற்றாக வன்னியர் வாக்குகளை திரட்ட திமுக திட்டமிட்டுள்ளது. நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் வருகை மற்றும் ராமதாஸ் சசிகலா இடையிலான புதிய கூட்டணி உறவு ஆகியவை இந்த தேர்தலில் வன்னியர் வாக்குகளை பல முனை போட்டிகளாக சிதறடிக்கப் போகிறது. வட தமிழகத்தில் அதிக இடங்களில் வெற்றி பெற்று திமுக தனது கோட்டையை தக்க வைக்குமா அல்லது 32 வன்னியர் வேட்பாளர்களுடன் அதிமுக புதிய வரலாறு படைக்குமா? இதை 2026 தேர்தல் முடிவுகளே சொல்லும்.